ஹலோ மக்களே, உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்? எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரியாணி வாங்க பார்க்கலாம் என்னெல்லாம் செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு. இது என்ன பொடி அப்படின்னா, பாதாம் பருப்பு, முந்திரி பயிறு, தனியா, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கசகசா, அது மூணையும் வறுத்து அது பொடியாக நுணுக்கி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பட்டை லவங்கம். இது வந்து சிக்கன் வந்து மசாலாலாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். என்னெல்லாம் மசாலானா தயிர், லெமனு, அடுத்தது வந்து தனி மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது மூணையும் கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது கொஞ்சம் நெய், அதையும் பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன். இதெல்லாம் போட்டு அதெல்லாம் நல்லா வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அப்புறமே தக்காளி போட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு, அப்புறம் சிக்கன் அதில் எடுத்து போட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த சிக்கன் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு உழக்கும் கொஞ்சம் ஒரு அரை உழக்கம் அரிசி, பாஸ்மதி ரைஸ், அதுக்கு வந்து 2 உழக்கு தான் தண்ணி ஊற்றினேன். அந்த கொஞ்சமாக சேர்த்து போட்டாலே அதுக்கு தண்ணி ஊற்றலை, 2 உழக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றினேன். அதனால் செம்மையாக சூப்பராக பொலன்னு வந்துருக்குது. எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. இவ்வளோ நாளாக கொஞ்சம் அலட்சியமாக தான் பண்ணுவேன், இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து நான் சினிமா படத்துலலாம் பார்க்குற மாதிரி நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இறக்குற டைமுக்கு அந்த நெய்யெல்லாம் சுற்றி ஊற்றிட்டு, புதினா கொத்தமல்லி எல்லாம் மேலே தூவிட்டு வாழை இலை போட்டு மூடிடுங்க. அப்படியே நல்லா தம் போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று எடுத்து பாருங்களா, செம்ம சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ மக்களே. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். ஏதாவது பிழையாக பேசியிருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. செம சூப்பராக இருக்குல்ல?